வானரம் சூழ்ந்த மலையது தண்ணீர ஆராரை பட்ட மார்கள் ஆராரை பட்ட மார்கள் வானரம் சூழ்ந்த மலையது தண்ணீர ஆராரை பட்ட மார்கள் அவங்கவங்க பொடிமாடை குத்தி கொண்டு சொரிமுத்தையனார் காவுக்குள்ளே வந்து சொரிமுத்தையனாரை கண்டு தரிசித்து மறுநாளைக்கு கீழே இறங்கி நம்ம போய் வியாபாரத்தை பார்க்க வேண்டும் என்று 7 பொடிமாடை மகத்த
வந்தார்கள். ஆமையா கொதி இறக்கி கீழே வச்சா. சரி ஏ அண்ணா என்ன ஏ அப்பா வட்டா என்ன ஏ குப்பா வட்டா மாடுகளை எல்லாம் அகத்து தண்ணி காட்டுங்க. நம்ம எல்லாரும் குளித்து நீராடி விட்டு சரி சாப்பாடு செய்து சாப்பிட்டு முடித்து சாமி கும்பிட்டு வணங்கி நம்ம அப்படியே கீழே இறங்குவோம். அப்படி என்று சொல்லி பொதிமாடை அமர்த்து விட்டாங்க. மாட்டுக்கு தண்ணியை காட்டி தாமிரபரணி நதிக்கரையில நீராடி ஒருவரும் குளித்து ஸ்நானம் செய்து பட்டை அடித்து அண்ணன் தம்பி 7 பேர்களுமாக அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதற்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். சாப்பாடு ஏற்பாடு பண்ணணுமா? என்ன ஏற்பாடு பண்ண? அந்தனர்கள் பிராமணர்கள் சாப்பிடுவது வந்து காலையில நல்லா பொங்கல் சாப்பிடுவாங்க. பிறகு அப்போ பொங்கல் சாப்பிடணும்னு சொல்லி அப்பா பட்டா ஏ குப்பா பட்டா ஏ சங்கு பட்டா இங்க வா, நீ போய் அடுப்புக்கு கல் எடுத்துட்டு வா, நீ அதுக்கு விறகு எடுத்துட்டு வா, நீ போய் தண்ணி போதை கொண்டு வா, நீ அரிசி எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு ஒருவருக்கு ஆள் அழுக்குமா வேலை பார்த்து கல் எடுத்தா அடுப்பு கூட்டி விறகு சேர்த்து வாழை வைத்து பட்டன்மார்கள் 7 பேர்களும் நல்ல பொங்கல் வைக்காங்க. பொங்கல்னா என்னது? பச்சரிசி பொங்கல். நல்ல பருப்பு அள்ளி கட்டி பாசி பருப்பா சிறுபயிறு அள்ளி தட்டி நல்ல நெய் டால்டா பிறகு இதெல்லாம் ஊத்தி நல்லா கிண்டி வெண் பொங்கலை இறங்கி வச்சாங்க. பொங்கல் மணக்க மணக்க இவங்களுக்கு வயிறு பசிக்கு பார்த்து பிறகு அப்ப இந்த பச்சரிசி பொங்கலை இறக்கி வச்சுட்டு இவங்க குளிச்சு முடிச்சாங்கல்ல. குளித்து முடித்து ஸ்நானம் செய்து அவங்கவங்க சாப்பிட்டு முடிச்சான். சொரிமுத்தையனாரை கண்டு வணங்க வேணும் என்று அங்கே அண்ணன் தம்பி பட்டன்மார்கள் வந்து கூடி சாப்பிட்டு இளைப்பாரி அந்த நல்ல இடத்தை விட்டு முத்தைய வாசலில் முத்து முத்து மாலையத்தான் மகாலிங்க சாஸ்தா எல்லாம் வணங்குவார். கலவாயோட கொட்டகையில் கலவாயதான் வணங்கி மாடன் துளசிமா கொண்ட மாடசா அவர்களையும் தான் வணங்கி அவரத்தில பிறந்த பிள்ளை சங்கிலி பூதத்தை ஆட்டவல்லதான் வணங்கி சொரிமுத்தையனுடைய வாசலிலே வந்து மகாலிங்க சாஸ்தா சொரிமுத்தையனார் தொய்முத்தம்மாளை கண்டு வணங்கினார்கள். பிறகு தலவாயோட கொட்டகைக்கு வந்தார். தக்கன் தலவாய் மாடசுவாமியை வணங்கி தூசி மாடன் துளசி மாடன் துடிகொண்ட மாடசுவாமி தலவாயுடைய கொட்டகையை வணங்கினார்கள். செங்கிலி பூதத்தையும் பார்த்து வணங்கி அண்ணன் தம்பி 7 பேரும் அவங்க கொஞ்ச நேரம் படுத்து உறங்கி முடித்து விட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுத்து விட்டு கீழே இறங்கி போவோம்டா அப்படின்னு சொல்லி சாமியை தரிசித்து முடித்து விட்டு அண்ணன் தம்பி 7 பேரும் ஆலயத்தை விட்டு வந்து பாறையிலே கொஞ்ச நேரம் படுத்து உறங்கி விட்டு போவோம் அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்க 6 பேர் ஒரு இடத்துல போய் படுத்துட்டாங்க. கையை தலைக்கு வச்சு படுத்திருக்காங்க. அப்ப ஆரிய முத்துப்பட்டம் பார்த்தா நம்ம தங்கச்சி வீட்டுல தாளக்காரர் இருக்காருல்ல, அதுல ஒரு மாமிசம் பார்த்தாரு. அவருக்கு உயரம் இல்லாம முடியாது, 2 செங்கலை பிறக்கினாரு, தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். அதுல ஒரு பட்டேன். சரி அப்ப இந்த ஆரிய முத்துப்பட்டை மட்டும் அண்ணன் தம்பி எல்லாம் போகட்டும், நம்ம கோயிலை பார்ப்போம். கோயிலை பார்த்து இந்த தலவா கொட்டகையில காத்து ரொம்ப நல்லா சிலு சிலு சிலுன்னு அடிக்கு. இன்னைக்கும் அங்க காத்து சிலு சிலுன்னு வரும். தலவா கொட்டாய் வந்து இந்த மாதிரி ஒரு ஏக வெளிச்சமான ஒரு இடம். 4 பக்கமும் காத்து சிலு சிலுன்னு வரும். துண்டை விரிச்சு படுத்தா அப்படித்தான் தூக்கம் அப்படித்தான் வரும். அப்ப இந்த ஆரிய முத்துப்பட்டையும் தலவாயோட கொட்டகைக்கு முன்னால கையை தலைக்கு வைத்து கை தாங்கலாக தலையை வைத்து ஆரிய முத்துப்பட்டை வடக்க பார்த்த மாதிரி படுத்திருக்கான். அப்ப வடக்க பார்த்தா வடக்க ஆள் இல்லை, இடம்
காலியா இருக்கு. அவ காலி இடம் கிடக்கு. அப்ப பட்டை நினைக்கா என்ன ஐயனே மெய்யனே சொரிமுத்தையனே சொரிமுத்து ஐயனே உன்னுடைய ஆலயத்தில் வடக்கு வாசக்கோட்டை சும்மா இருக்கல்லவா. ஆமா அதென்ன பத்திரமா போட்டு கொடுக்க முடியும் பத்திரம் போட்டு கொடுக்க வேண்டாம். சரி இந்த இடத்திலே நான் எங்கெங்கு வாழ்வாங்கி வாழ்ந்து வந்தாலும் ஆமா நாளை ஒரு காலத்திலே நாம் ஆண்டு மடிந்து மரணமாகி போனாலும் உன்னுடைய ஆலயத்திலே வடக்கு வாசக்கோட்டையிலே எனக்கு நிலைய வேணும் ஐயா அப்படின்னு ஆரிய முத்துப்பட்டை உன் இடத்துல கண்டிப்பா எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொரிமுத்தையனை நினைத்த உடனே மனசுல நினைச்சு கொண்டு இருக்கும் போது அவள் மனசுல நினைச்சு பார்த்து கொண்டு இருந்தார். வெவுளி சத்தம் கேட்டு அப்ப வெவுளி சாஸ்திரம் படித்தவன் இந்த முத்துப்பட்டனுக்கு ஏற்கனவே இவனுக்கு வெவுளி சாஸ்திரம் நல்லா தெரியும். அப்ப வெவுளி சத்தம் போடுது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு அப்படி என்று சொல்லி சொரிமுத்து ஐயனாரே வந்து நமக்கு வழிவிட்டு இருக்கிறாரு. கெவிலி ரூபத்துல நமக்கு நச்சு 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 அப்ப இந்த ஆடிய முத்துப்பட்டை நாமளுக்கு மீது ஒரு இடம் இருக்கு என்று சொல்லி சரி சற்று நேரம் ஓய்வெடுக்க முடித்தார். பிறகு அண்ணன் தம்பிமார்கள் ஒன்று கூடி அங்கே அண்ணன் தம்பி ஒன்று கூடி கொடிமாடை பத்தி எல்லாம் பத்தி கொண்டு அப்பாவட்டேன் குப்பாவட்டேன் ஆடிய முத்துப்பட்டன் அங்கிருந்து புறப்பட்டுத்தான் எங்கே போவோம் என்று கொடிகளையும் சுமந்து கொண்டு முத்தையன் காவி விட்டு கீழிறங்கி வாராரு பாபநாசம் கண்ணதியில படித்துறைக்கு வருவார். அங்கே படித்துறையில் அந்த பாபநாச பெரியோர் உலகம் மாலைதான் வணங்கி பாபநாசம் தன்னை விட்டு அங்கிருந்து புறப்பட்டு எங்கே போவேன் அங்க வீடு அந்தணர்கள் வாழ்கின்ற அப்பிரகாரம் தன்னதிலே பிராமணர்கள் வாழக்கூடிய தெருவுக்கு வந்தார்கள். அப்போ விக்லிங்கபுரத்திலே பிராமணர்கள் இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துக்கு வந்து இந்த விக்லிங்கபுரத்திலே நம்ம வீடு எடுத்து வாடகைக்கு இருந்து எத்தனையோ சமுதாய வீடுகள் இருக்கு. அந்த வீட்டுல போய் இருக்கலாம் ஐயா. நம்மளும் வேதியர் குலத்துல பிறந்தவங்க. அதான் சொல்லியிருக்காங்க பச்சி பறவைகளை வனத்துல மேஞ்சி இனத்துல போய் அமையணுமா. அப்படி என்று பறவைகளுக்கே சொல்லவிட சொல்லியிருக்காங்க. எதுக்குயா வனத்துல மேஞ்சி இனத்துல போய் அடையணும்னா வெள்ளாடு தன்னோடுன்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அதனால ஒரே இடத்துல போய் இருந்தோம்னா ஒரு கூட்டக்குறைய இருந்தாலும் சரி அனுசரணை பண்ணி போய்க்கலாம். ஆற்று பகுதியில போய் இருந்தோம்னா ஒண்ணு பேசுவான், ஏட்டிக்கு கூட்டி பேசுவான், ஏட்டிக்கு கூட்டி எருமை கிடாமா. பல பிரச்சனைகள் வந்து சேரும். சரி அதனாலதான் வனத்துல மேஞ்சி இனத்துல போய் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இனத்தோட போய் சேரன்னு சொல்லி அந்த தெருவுல வந்து வீடு பார்க்காங்க. அப்போ அக்ரஹார தெருவிலே வந்து நம்ம வாடகைக்கு வீடு அமர்த்தி சரி அதுக்கு தகுந்த ஆளை பார்த்தாங்க. 6-7 பேர் இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வீட்டை வாடகைக்கு
கட்டி அமர்த்தி ஆமா நம்ம வேற தெருவுல போய் இருந்தோம்னு வைங்க. என்னய்யா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சாமியை கும்பிடுவோம். கும்பிடுவோம். அவங்க அப்பந்தான் மீன் ஆமா மீன் கருவாடு ஆட்டுக்கறியோட வைப்பாங்க. ஆடு கோழியை கொண்டு வந்து மாமிசத்தை கலப்பான். மாமிசத்தை பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாசனை வீட்டு வரைக்கும் அடிக்கும். ஆமா அதனால அதெல்லாம் நமக்கு ஆகாது என்று சொல்லி ஆமையா பிரகாரத்திலே வாழ வெட்டி வீடு அமைத்து ஆமையா பொது எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க. அப்புறம் சொன்னாரு ஐயா அப்பா பட்டற ஒரே ஒரு வீடு காலி. ஆமா 7ஆம் நம்பர் வீடு. 7ஆம் நம்பர் வீடு. அந்த வீட்டை பாத்துருவோமா? அந்த 7ஆம் நம்பர் ராசி நம்பர் என்ன ராசி? அப்படியா? உமக்கு ராஜி பட்டங்களுக்கும் ராஜி. அவங்க ராசி. அவங்க 7 பேரு. சரி அதனால 7ஆம் நம்பர் வீடு அமையுது. ஆமா நம்பர் என்ன? சரி அந்த வீட்டை பாத்துருவோம் ஐயா. அந்த வீட்டை பாப்போம். ஆட்டுமென்று சம்மதித்து அப்பவே பொறி எடுத்து வச்சாச்சு. என்னத்த பொறி எடுத்து அப்பவே வீட்டுக்கு வச்சாச்சு. வீட்டுக்கு வச்சாச்சோ? சரி இருக்கட்டுமே. அப்ப அண்ணன் தம்பிமார்கள் அப்பாவட்டை உப்பாவட்டை ஆகிய முத்துப்பட்ட என்னய்யா இன்னைக்கு பொழுதுல நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து விட்டு சரி அதற்கு பிறகு பக்கத்துல எங்க சந்தை இருக்கோ அங்க போய் இந்த எஞ்சி ஏலம் கிராம்பு சுக்கு மிளகு சாரிக்காய் சாரிப்பத்திரி லவங்கம் பட்டை ஆமையா இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வியாபாரம் ஆமா அப்படி என்று சொல்லி வீட்டுக்கு வந்து சிறிது நேரங்கள் ஓய்வெடுத்தார்கள். ஓய்வெடுத்து முடித்து மறுபடி சாப்பாடை கழித்து அப்பா விட்ட சொன்னார். ஏ தம்பிமார்களே அந்த உடனே சும்மா படுத்து உறங்கணும் நினைக்க கூடாதுடா. பக்கத்துல எங்க சந்தை இருக்கோ அங்க போய் நம்ம வியாபாரத்தை பார்க்கணும். செங்கோட்டையில செவ்வாய்க்கிழமை சந்தை, கடையநல்லூர்ல வியாழக்கிழமை சந்தை, ரெட்டியார்பட்டியில சனிக்கிழமை சந்தை, நயனாவரத்திலும் சனிக்கிழமை சந்தை. ஆமா அப்ப இந்த அம்பாசமுத்திரத்துல சந்தை என்னைக்கு சொல்லுங்க பாப்போம்? பாம்பு கோயில்ல செவ்வாய்க்கிழமை சந்தை. ஆமா சரி தாத்தா என்ன அம்பாசமுத்திரத்துல சந்தை என்னைக்கெல்லாம் உண்டு? ஆமா அது என்னைக்கு சந்தை? வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமையும் உண்டு சனிக்கிழமையும் உண்டு புதன்கிழமையும் உண்டு. எந்த கிழமையா ஒரு கிழமை வச்சுக்க வேண்டியதான். அதுக்காண்டி என்ன அது எப்படி வைக்க முடியும்? ஆமா சரி இருக்கட்டும். அப்ப இந்த அம்பாசமுத்திரத்திலே வந்து சரி சந்தையிலே நாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஆமையா அந்த 7 பொதியா பிரிச்சாங்க. சரி ஆளுக்கு ஒவ்வொரு சாக்கு மூட்டை. ஆமா கூட்டு பாறையில வச்சு பிரிச்சாங்க. ஆமா அதுக்கு பேரதான் கூட்டு பாறைன்னு சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். அந்த ஏற்கனவே பிரிச்சாச்சு. அதை பிரிச்சு இப்ப 2வது பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரிச்சாச்சு. இப்ப வெற்றி இடத்துல பிரிக்காங்க. பிரிச்சு கொண்டு வந்து மறுபடி கொண்டு போக மாட்டியா? ஆமா பிரிச்சு தான் கொண்டு போகணும். கொஞ்சம் மாத்த வியாபாரத்தை பார்க்கணும். இந்த நோட்டுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு இல்ல பாப்போம். வேற அப்ப இவர்கள் 7 பொதியாகவே பிரித்து கொண்டு ஆமையா ஆளாளுக்கு ஒரு சாக்கை தூக்குனாங்க. சரி அப்ப தம்பிமார்களே என்னன்னு அண்ணன் போறேன் பின்னாலே வாங்க. உன் பிறத்தாலே வருவா. அம்பாசமுத்திரத்துல போய் சந்தையில உட்கார்ந்து இன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சுட்டு வருவோம். ஆமா நீ எங்க போற எங்க வரனே தெரியல. சொன்ன நேரம் எங்க வாட்டுக்கு பிறத்தால வரணும். அப்படி என்று சொல்லி ஆமா முன்ன அங்க அண்ணன் தம்பிய அங்கே சந்தைக்கு வாழ சந்தைக்கு வந்தாங்க. அப்பாவட்டேன் குப்பாவட்டேன் சந்து சரவணே சோமுலிங்கப்பட்டேன் 6 பேரும் சந்தைக்கு உள்ள வேண்டாம். சந்தைக்கு உள்ள போய் ஆளாளுக்கு ஒரு இடத்தை பிடிச்சி ஆளாளுக்கு இருக்கக்கூடிய அவங்க மூட்டையை உழைச்சாங்க. உட்கார இடம் பார்த்து சாக்க விரிச்சு வியாபார பொருளை எடுத்து வச்சான். 7 கிராம் எல்லாம் பிரிச்சு
வச்சான் பாரு அவன் விரிச்சு சாக்க விரிச்சு வச்சிருக்கான். ஆரிய முத்துப்பட்டு எங்க இருக்கான்? அவன் எங்க ஒரு ஓரத்துல அவன் சண்டை கேட்டு வாசல் முன்னால இல்லையா? ஆரிய முத்துப்பட்டம் கேட்டாரு, என்ன அண்ணா ஏகப்பட்ட பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி பொருளை உழைச்சி வச்சிருக்கோம். அது திரும்ப அப்படின்னு கேட்டாரு அண்ணன் கிட்ட, குப்பா பட்டம் கிட்ட. சரி அவர் சொல்றாரு, என்ன நம்ம சரக்கு வச்சு வைப்போம், விட்டா பாப்போம், மூட்டை கட்டு போயிடுவோம். இன்னைக்கே அதான் சொல்லுவாங்க அப்படிங்காரு. நம்ம புதியா வியாபாரத்துக்கு போனா சொல்லுவாங்க, என்னத்தையே போவோம் போய் சரக்கு விற்கான்னு பார்ப்போம், விற்கலன்னா வீட்டுக்கு போவோம். சரி சரக்கு அப்புறம் அங்கதான் கொண்டு கட்ட முடியும். நம்ம அண்ணாச்சி உடுக்கார அண்ணாச்சியை முதல்ல கூப்பிட்டோம் பாட்டுக்கு. சரி அதிக வரையில அப்படி அண்ணாச்சி வந்து காட்டோம். அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நான் வாரேன், தொழில் பார்ப்போம், தொழில் பிடிக்கான்னு பார்ப்போம், சரக்கு விற்கான்னு பார்ப்போம், பிடிச்சிக்கிட்டோம் பேசிக்கிடுவோம். சரி அப்படின்னாரு. சரி அந்த மாதிரி அது வந்தாரு கப்புன்னு பிடிச்சிக்கிடுச்சு. ஆமா சரி வந்து அவர் அடி பிடிச்சிக்கிட்டு அதேதான். அதே மாதிரி சரி பொருட்களை அவுத்து வைத்தார்கள். ஆமா அப்ப அவங்க சரக்க உழைச்சு வச்சான். சரி ஆரிய முத்துப்பட்டை சந்தை கேட்டு வாசலுக்கு முகப்புல முன்னால உட்கார்ந்து அவர் இடத்தை பிடிச்சு அவர் சரக்க விரிச்சு வச்சிருக்காரு. அப்ப சாக்குல இத்தனை பொருளை எடுத்து வைத்திருக்க என்ன சந்தைக்கு வாத பொம்பளைய பூரா பட்டை முன்னால நிக்க. ஐயோ பட்டை இருக்க அழக பார்த்தாங்க. ஐயா பட்டத்தார் வரைந்து நேரில போட்டு நெத்தியில நல்ல பட்டை அடிச்சிருக்காரு. பட்டனை பார்க்க 16 கண்ணு வேணும். அப்போ என்ன இஞ்சி வாங்க வந்தவா ஏல வாங்குதா? இஞ்சி வாங்க வந்தவா ஏல என்ன மறதியாவா? மறதி இல்ல, பட்டனை பார்க்க வண்ணமா நிக்கா. எதை வாங்க வந்தோம்னு செவனம் இல்லாம வாங்கிட்டு இருக்கான். பதட்டத்துல வாங்குதா? சரி அவன் இஞ்சியை பார்த்தானா இஞ்சியை பார்த்து வாங்கினாச்சு. ஆமா அவன் பட்டை முகத்தையே பார்த்தப்பறம் என்ன தெரியும்? அதானே கேட்டேன். அப்ப ஆரிய முத்துப்பட்டனுக்கு முன்னால என்னய்யா கூடிய கூட்டமெல்லாம் இஞ்சி வாங்க வந்தவா ஏலம் வாங்குதா? ஏலம் வாங்க வந்தவா என்னய்யா மிளகு வாங்குதா? மிளகு வாங்க வந்தவா சாரிக்கா வாங்க வந்தவா மாறி சரக்க வாங்குனா. எப்படியோ வியாபாரத்தை ஆரிய முத்துப்பட்டை வித்து முடிச்சிட்டாரு. ஒத்த சரக்கு இல்ல முத்துப்பட்டை கொண்டு வந்த சரக்க பூரா வியாபாரம் பண்ணிட்டாரு. வியாபாரம் பண்ணி சில்லறை ஆகிட்டாரு. அதுக்கு பிறகு நம்ம அண்ணன் தம்பி வர காங்கலையும் இவங்க எங்க போனாங்க? அப்பா பட்டன் குப்பா பட்டன் தங்கு பட்டன் சரவண பட்டன் ஈ பத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க எல்லாரும் அங்கிட்டு போ அங்கிட்டு போ. ஈ வந்துதான் மொய்மொயின்னு அப்புது. அது வேறையா? அப்போ இந்த அப்பா வெட்டை முப்பா வெட்டை சங்க சரவணாவை காணலன்னு சந்தைக்குள்ள வந்து பட்டம் பார்த்தான். சரி அவங்க சரக்கு ஒண்ணு விக்கல, கூட்டத்தை எங்க ஆங்கல. ஆமா ஈ பத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒருவன் சும்மா உட்கார்ந்து உறங்குதான். ஏ அப்பா வெட்டா அண்ணா, ஏ குப்பா வெட்டா, உங்களுக்கு வியாபாரம் விக்கலையா? ஏ முத்துப்பட்டா, உனக்கு வியாபாரம் நல்லா வித்துருக்கு. உன் சரக்குங்கடா? சரக்கு பூரா வித்துட்டேன். இருக்கு பையில சில்ற. உங்க சரக்கு பூரா வித்தா தானே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயா உட்கார்ந்தான். அண்ணன் தம்பி 6 பேருக்கும் சேர்த்து ஆரிய முத்துப்பட்டை வியாபாரத்தை பார்த்தான். வியாபாரத்தை பார்த்து சரக்கை வித்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். முத்துப்பட்டை உட்கார்ந்தான். ஒரே முடிவுல அவன் உட்கார்ந்த இடம் பூரா சரக்கு அப்படி காலி ஆகுது. அவன் அவனும் வர பழைய அவன் பூரா மறுபடியும் அங்கே வந்துட்டான். அப்ப இப்படியாகவே சந்தையிலே வியாபாரம் முடித்து விட்டு ஆரிய முத்துப்பட்ட அண்ணன் தம்பிமார்கள் ஒன்று கூடி அம்பா சமுத்திரமோ அது என்னதான் அம்பா சமுத்திரமோ சந்தையும் தான் கடந்து வீட்டுக்கு போகவே விக்லிங்கபுரத்துக்கு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து தண்ணி குடித்து சாப்பிட்டு இலை
இளைப்பாறை சரி அண்ணன் தம்பிமாக அப்படியே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா அப்போ ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க மறுநாள் பொழுது விடைந்தது. அப்ப ஆரிய முத்துப்பட்டம் பார்த்தான். என்னஞ்சா அண்ணா அப்பா வட்டா குப்பா வட்டா சங்கு சரவணப்பட்டா என்ன தம்பி நான் அம்மா அப்பாவை விட்டு பிரிந்த நாள் முதலாக என்னையா செய்யக்கூடிய சிவன் பூஜைகளை நான் மறந்து விட்டேன். பூசையும் பண்ணல. ஆமா அதனால என்னையா இங்க இருக்கக்கூடிய ஏரியாவுல ஆமா பூஜை பண்ணக்கூடிய இடம் எதுன்னு போய் பார்த்துட்டு ஆமா சிவன் பூஜை செய்து விட்டு சாஸ்திரங்களை படித்து விட்டு நான் வாரேன். வாரண்ணா காலத்துக்கு பிறகு நான் படிக்கவே இல்லை. இல்ல அதனால நீங்க எல்லாரும் வீட்டுல இருங்க அப்படின்னு ஆரிய முத்துப்பட்டேன் சொன்ன உடனே சரி அப்பா விட்டேன் மாட்டான். ஆரியப்பட்டா என்ன நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். சரி எங்க பூஜை பண்ணுவாங்க நமக்கு தெரியுமாடா? தெரியுமா பக்கத்துல விசாரித்தாங்க. ஆமா பக்கத்திலே விசாரிக்கும் போது என்னையா பாவநாசம் தன்னதிலே என்ன அந்த நகரில் சந்தி பண்ணும் அரசரியாம்படி துறையிலே வந்து ஆமோ நீங்கள் அந்தணர்களாக அமர்ந்து பூஜை செய்யலாம் என்று ஆயிரம் முத்துப்பட்டனுக்கு சொன்ன போது ஆமையா அவன் புராண புத்தகங்களை கையில் எடுத்தான். சரி சாஸ்திர புத்தகங்களை கையில் எடுத்துக் கொண்டு ஆரிய முத்துப்பட்டு அப்பா செய்த சிவன் பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் மறுநாள் காலையிலே என்னையா ஆரிய முத்துப்பட்டு எங்கே வருகிறார்? எங்க வருகின்றார்? அந்தணர்கள் சந்திப்பனோ அந்தணர்கள் சந்திப்பனோ அரசரி அம்படி துறையாயே ஆரிய பட்டன சிவலிங்கத்தை பிடித்து வைத்து சாஸ்திர புத்தகங்களை எடுத்து வைத்து ஆரிய முத்துப்பட்டன் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆத்து மணங்குமே அரலிங்கம் பிடித்து வைத்து மணங்குமே நல்ல மணங்குவித்து சிவலிங்கம் பிடித்து வைத்து பிடித்து வைத்தா இப்படி ஆரிய முத்துப்பட்டன் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அதே அந்த விக்லிங்கபுரத்திலே என்னையா யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் சாமி விக்லிங்கபுரம் யாரெல்லாம் வாழ்ந்து குட்டி ஐயரும் சுந்தராவு பெண்குடியும் மன்னவனும் தேவியும் கூடி வாழ்ந்தார். அப்பா சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவு பெண்குடியும் அவர்கள் இருவர் சொல்லை ஒருவர் கேட்டு சுமையா வந்து ஆரிய முத்துப்பட்டன் இப்படி உறுதி செய்யக்கூடிய நாளில் என்னையா அதே அந்த விக்ரமசிங்கபுரத்திலே என்ன அந்தணர்கள் வேதியர்கள் பிராமணர் குலத்திலே பிறந்தவர்கள் சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவு பெண்குடியுமாக ஆட்சி அறிவுமா என்னையாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அதானே வாழ்ந்து வரக்கூடிய இருவர்களுக்கும்
என்னையா அங்கே பால் இருக்கு பவுசு இருக்கு பால் இருக்கு பவுசு இருக்கு இருக்கு சுகம் இருக்கு சீதால குறைவுமே இல்லையா ஏராளமா சொத்து ஏக போக வசதி உண்டு எத்தனை பொன் இருந்தாலும் தாலும் ஏதும் பிள்ளை இல்ல ஐயா ஆட்சிக்கும் ஐயருக்கும் பால பவுசு பாக்கியங்கள் நிறைந்திருக்கு சரி சொத்து சுகம் இருக்கு ஆனா சொத்த ஆள பிள்ளை இல்லாம இல்லாம சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவு பெண்குடியாரும் ஆமா 2 பேருக்கும் பிள்ளை இல்லாத வருத்தமே பெரு வருத்தமாக இருக்க அவன் இருக்கும்ல அப்ப சுப்புக்குட்டி ஐயரு சுந்தராவை பார்த்து என்ன யார் கேட்டியே சுந்தராவு என்ன ராவு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத ஏ ராவு ராகு அந்த ராவு இல்ல நீ சிந்த ராவு சரி அப்ப சுந்தராவு ஆட்சிக்கு சுப்புக்குட்டி ஐயரு ஆமா எப்ப பார்த்தாலும் ஆட்சி பிள்ளை இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பா சரி இல்லன்னா புலம்ப தானே இவா பிறகு அப்ப சுப்புக்குட்டி ஐயரு சுந்தராவு ஆட்சிய சரி ரொம்ப செல்லமா அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து ஆமா மன சங்கடம் இல்லாம ஆட்சி தேய்ச்சி ஆறுதலாகவே பேசி வைத்திருக்கிறார் அவன் மனதை கொஞ்சம் கூட கசங்க விட மாட்டாரு அவன் உடனேக்கு உடனே போய் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுக்காரு பிறகு ஆச்சி நல்லா சாப்பிட்டுட்டு ஆட்சி வீட்டுல ஒத்தையிலே இருக்கா ஆமா நம்ம ஐயரு ஒரு பக்கம் போவோம் வருவோம் அவன் ஒத்த என் பொண்டாட்டிக்கு எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் வீட்டுக்காரருக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படியா ஆமா வாங்கி கொடுத்தாதான் எதை கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் சரி சரிதானே சேலை கேட்டாலும் சரி சரி சட்டை கேட்டாலும் சரி சரி சீப்பு கேட்டாலும் சரி கண்ணாடி கேட்டாலும் சரி சரிதானே அல்வா கேட்டாலும் சரி எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன் ஆமா அப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு சரி அண்ணாச்சி என்ன நீங்க உங்க பொண்டாட்டிக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கீங்க ஆமா என்ன விவரம் அப்படின்னாரு விவரம் என்ன அண்ணாச்சி நான் சொன்னேன் பொண்டாட்டி மாதிரி எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும் ஆமா அப்படி வாங்கி கொடுக்கலன்னா என்ன அடுத்த ஜென்மத்திலேயே அவன் நம்ம பொண்டாட்டி வருவாங்க அப்படியா ஆமா இந்த ஜென்மத்திலே அவன் தாங்க முடியல சரி 2000 வந்து தாங்கணுமா ஆமா கஷ்டப்படணுமா அதானே அதனால கேட்டதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அப்படியா ஆமா சரி அவர் சொன்னாரு என்ன நாடு எங்க வீட்டுல என் பொண்டாட்டிக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே சண்டையா இருக்கு ஏன் சண்டையோ ஆமா சரி எதுக்கு தான் இன்னும் சண்டை போட்டாலும் மாமியார் மருமகன் சரி மாமியார் மருமகன் சண்டை போடுறாங்க சரி நான் பொண்டாட்டி ஏட்டு பேசினோம்னா எங்க அம்மா சொல்லுதா என்ன இல்ல நேற்று வந்தவன் பொண்டாட்டி நீ ஏட்டு பேசுறடா அதானே அப்படின்னு கேக்கா எங்க அம்மாவுக்கு ஏட்டு பேசுனோம்னா என் பொண்டாட்டி ஏட்டு சண்டைக்கு வரா எதுக்கு நான் பெருசு உங்க அம்மா தான் முன் பெருசோ ஆமா ஆமா அப்படின்னு கேக்கா அதனால என் வீட்டுல நிம்மதியே கிடையாது இல்ல யாரு பக்கம் நின்று ஏட்டு பேசினாலும் சரி பிரச்சனையா தான் ஆகுது சரிதான் உங்க வீட்டுல சண்டை வந்தா நீங்க யாரு பக்கம் நிப்பீங்க அப்படின்னு கேட்டாரு சரிதானே பொண்டாட்டி பக்கம் நிப்பீங்களா இல்ல உங்க அம்மா பக்கம் நிப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு நீங்க என்ன வந்தீங்க நான் சொன்னேன் என் பொண்டாட்டிக்கு என் அம்மாவும் சண்டை வரும்போது நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் போய் நின்றுடும் அப்படின்னு சரிதான் சரியான வேதனை கழிச்சிட்டுங்களா உங்க பாட்டு சண்டை போட்டு விடுங்க நமக்கு என்ன ஆகும் போது அப்படின்னு நீ ரொம்ப நல்ல மனுஷங்களா ஆமா அப்படி சொன்னேன் சரி அத மாதிரி என்ன சுந்தராஜ்யம் சுந்தராவுக்கு ஆட்சிக்கு ஐயர் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லாம அதுதான் சொன்னேன் அப்போ ஐயர் வந்து ஆட்சியில ஒரு புள்ள மாட்டி வச்சிருக்காரு அப்போ இந்த சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவு பெண்கொடிக்கும் இறைவன் அருளால் எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கு ஆமா ஆனா ஒரு ஏந்தும் குழந்தை இல்லை என்று அப்ப சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவு ஆட்சியை பேசி ஏன்னா நமக்கு இத்தனை வருடமா பிள்ளையும் இல்லை ஒண்ணும் இல்லை என்ன வீட்டுக்காரர் போய் அண்ணம்ங்க அந்த பிராமணா இருந்து அப்படித்தான் கூப்பிடுவாங்க அவங்கள அப்படித்தான் கூப்பிடுவாங்க சரி கூப்பிட்டு போட்டோம் இது வரைக்கும் பிள்ளையும் இல்லை எதுவும் இல்லை அல்லவா ஆமா இனி நான் வீட்டிலே தன்னந்தனிமையாகவே இருக்கிறேன் அல்லவா ஆமையா அதனால என்ன ஒரு காராம்பசு கன்றுவை வாங்கி வந்து பிள்ளைக்கு பிள்ளையாக நாங்கள் வளர்த்தா என்ன என்னையா அப்படின்னு சுந்தராவ ஆட்சி சொன்ன உடனே சொன்ன போது ஆட்டு மண்டி சம்மதித்து சரி சுப்புக்குட்டி ஐயரு ஆமையா அதுக்கு ஏத்த காராம்பசு கன்றுவை வாங்க வேண்டும் என்று சந்தைக்கு வந்தார் சந்தைக்கு வந்து காராம்பசு கன்றை வாங்கி கொண்டு வந்து ஆட்சிக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி காராவின் கன்றை வாங்கி காராம்பசு கன்று வாங்கி அதையே பிள்ளைக்கு பிள்ளையாக சுந்தராவு
வளர்த்து வரும் நாளையில என்ன நடக்குதா காராவில் கன்றுவாகப்பட்டதற்கு பிள்ளைக்கு பிள்ளையா சரி நம்ம பிள்ளை வயசுல அதுக்கு எப்படி பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்ப்போமோ ஆமா அத மாதிரி காராவின் கன்று ஆச்சி மடியில போட்டு வளர்த்து வாரா அப்போ இந்த சுந்தராவ ஆச்சி காலையில என்ன சாப்பிடுதாளோ ஆமா மத்தியானம் என்ன சாப்பிடுதாளோ சரி ராத்திரிக்கு என்ன சாப்பிடுதாளோ ஆச்சி என்ன சாப்பிடுதாலும் அதுதான் கன்றுக்கு அதேதான் இந்த முட்டாயினா முட்டாய் சரி சிலப்பினா சிலப்பி சிலேபியா சிலேபியா சிலேபி சரி தாராவின் கன்றுக்கு வேண்டிய பண்ட பலகாரத்தை கொடுத்து பிள்ளைக்கு பிள்ளைய ஆச்சி என்ன சாப்பிட்டாலும் அதை கொடுக்காம சாப்பிடவே மாட்டான் அவன் கண்ணுக்குட்டியா வளர்க்கல ஆமா சும்மா தளன்னு வளர்த்துருக்கா கண்ணுக்குட்டிக்கு அழகான பிள்ளை அறுத்து போட்டோம்னா ஆமா அழகான சாணத்தை போடும் சரி அழகா எடுத்து வாசல் தெளிக்கலாம் சரி அதை விட்டுட்டு சோத்தையும் குழம்பையும் ஊத்தி மிட்டாய் முருங்கி கொடுத்தோம்னா சரி அந்த சாணத்தை எடுத்து ஒழிக்க முடியுமா அதாவது அவன் சொன்னது பாயிண்ட் சரிதான் இருந்த போதிலும் மிட்டாயி சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு கொஞ்சம் வைக்கணும் பின்னும் வைக்கத்தான் செய்வாங்க வெறும் மிட்டாய் மொத்தம் தின்னுக்கிட்டு இருக்குமா கண்டுபிடி அது ஒரு ருசிக்கா வேண்டி கொடுக்குது ஆசை பண்றோம் என்ன இந்த காராவின் கன்றுவை பிள்ளைக்கு பிள்ளையாகவே வளர்த்து வருகிறார்கள் சரி அப்படி வளர்த்து வரும் நாளையில என்ன நடக்குதானா அங்குலி மாடத்தில அகசியர் ஆலயத்தில் 10 நாள் தேரோட்டம் 10 நாள் தேரோட்டம் நடக்குதையா திருவிழா அப்ப 10 நாள் திருவிழா நடக்கும் போது சுந்தராவ ஆட்சிக்கு அகஸ்தியர் ஆலயத்துக்கு தேரோட்டம் பார்க்க போகணும்னு ரொம்ப ஆசை. ஆமா ஆசை இருக்கத்தானே. அப்ப தேரோட்டம் பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டு சரி உப்புக்குட்டி ஐயரை கூப்பிட்டார். ஏன்னா என்ன நம்ம ஊர்ல அம்பாசமுத்திரத்துல அகஸ்தியர் ஆலயத்துல 10 நாள் தேரோட்டம் சப்தாரம் நடக்கு. அதனால நம்ம 9ஆம் திருநாளுக்கு போய் தேரோட்டம் பார்த்து வடம் தொட்டு வணங்கி விட்டு வீட்டுக்கு வருவோம். 8வது நாள் ராத்திரியே நம்ம போவோம். காலையில 10-11 மணிக்கு 10வது நாள் தேரோட்டம் பார்த்து 11 நாள் சத்தாவிரதம் சத்தாரணம் பார்த்தா செத்தாலும் மோச்சம் உண்டா. தேரோட்டம் பார்த்தாலும் போறாது. மறுநாள் 11 நாள் திருவிழா நடக்கும் ஒரு ஆலயத்துல. அதுக்குத்தான் சத்தாரணம்னு சொல்லுவாங்க. சத்தாரணம் பார்த்தால் செத்தாலும் மோச்சம் கிடைக்குமா. அப்படி என்று அந்த ஆட்சியான சுந்தராவு சுப்புக்குட்டி ஐயரிடத்திலே தேரோட்டம் பார்க்க போவோம்னு சொல்லி கொண்டு இருந்தார். ஐயர் சொன்னாரு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கூறு இருக்காடி. காராவின் கன்று வீட்டுல நிக்க நம்ம கன்றை விட்டு விட்டு நம்ம எப்படி சத்தாரம் பார்க்க போக முடியும்? அதனால வேண்டாம். கையோட கூட்டிட்டு போனாங்க. 9வது திருநாள் அன்னைக்கு காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவோம். அப்படியா? ராத்திரியே போயிட்டா கன்றை யாரடி பார்த்து கொள்வா? அது யார் பார்க்க போறா? சுப்புக்குட்டி ஐயர் சொன்னபோது ஆட்சியான சுந்தராவு என்ன செய்கிறாள்? இதெல்லாம் வேண்டாம். நம்ம என்ன காராவை கன்று பட்னியாவா போட போறோம்?
அதானே கேட்டேன். அதுக்கு வேண்டியதை அள்ளி வைப்போம். 2 நாளைக்கு சேர்ந்த தீவனத்தை வச்சு வேண்டிய தீவனத்தை வைக்கோல அள்ளி வச்சு நல்ல வட்டாவில தண்ணியை ஊற்றி வச்சு அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அவன் சாப்பிடும் தண்ணியை குடிக்கும். ஆமா அதுக்கு அப்படின்னு ஆட்சி சுந்தராவு சொன்னா. சரி உப்பு கொட்டி ஐயர் வேற வார்த்தை சொல்ல முடியல. இல்ல அவள் வீட்லயே பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுவா. ஆமா வேண்டாம்னு சொன்னா வருத்தப்படுவாள. இவட்ட இந்த கோயிலுக்கு போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சோம்னு சொன்னா அத ஒரு மனக்குறையா வச்சுக்கிட்டாவா மனசுல சங்கடப்படுவா. அதனால அப்படி என்று சொல்லி என்னையா ஆட்டோவை சம்மதித்து பங்குனி மாதத்தில எட்டாவது நாளையில அன்னைக்கு ராத்திரியில இருவேரும் ஒன்று கூடி புறப்பட்டு போவோம் அங்கே இருவேரும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி பூசாத மண்டத்தை எடுத்து வைடி. ஏ சுந்தராவு என்ன நம்ம 2 நாளைக்கு இருந்தோம்னு சொன்னா சரி பூசாத மண்டமா கடையில போய் சாப்பிட முடியாது. வேண்டியது நீ வீட்டுல எல்லாம் எடுத்து வச்சுக்க. அப்ப நான் ஒரு காரியம் பண்ணட்டுமா? என்ன நல்ல தோரம் பருப்பை போட்டு கடைஞ்சி சோறு பொங்கி ஒரு ரசத்தை வச்சு கொண்டு போவோமா? பருப்பு எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? கடைஞ்சா எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? ஒரு வாரமா? என்னையா பிடிச்சது? பருப்பு உடனே ஊசிருமே. பருப்பு உடனே பூசணம் பத்துரும். அதுக்கு வேற மாட்டு சாப்பாடு ஏதாவது தயார் பண்ணணும். அதனால என்ன புளி சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், இப்படியா ஊசாத பண்ண அவல் பொரிகடலை கருப்பட்டி ஆமா ஆமா இத்தனை எடுத்து வைத்துக் கொண்டு சரி ஆட்சியா ஐயருமாக ஊசாத வண்டங்களை கட்டு சாதம் கட்டி கொண்டு சுப்பு குட்டி ஐயரும் சுந்தராவு பெண்குடியாலும் என்னையா 8வது நாள் ராத்திரிக்கு அம்பாசமுத்திரம் அகஸ்தியர் ஆலயத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு இரவு அங்கு தங்கி இருந்து இந்த காராவின் கன்றுக்கு நல்ல வைக்கல அள்ளி வச்சு அள்ளி வச்சு நல்லா அள்ளி வச்சிருக்கா. பக்கத்துல ஒரு வட்டாவுல நிறைய பெரிய வட்டாவுல தண்ணியை போட்டு வச்சிருக்கா. கன்றுவ கெட்டி போட்டிருக்கா. பக்கத்துல வைக்கலையும் இந்த வட்டாவுல தண்ணியை வச்சு நல்லா தின்னு அங்க வர வரைக்கும் நல்லா தின்னு அப்படின்னு சொல்லி வேண்டியதை வைத்து விட்டு சரி ஆமா நேரம் அப்படி என்று சொல்லி 8வது நாள் ராத்திரி அங்கு தங்கியிருந்து 9வது நாள் 10-11 மணிக்கு தேர் நிலைக்கு வந்தது. பணம் தொட்டு வணங்கி முடித்து விட்டு ஐயர் வீட்டுக்கு போகணும்னாரு. ஆட்சிக்கு வீட்டுக்கு போக மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் மட்டும் தங்கி இருந்து 10வது நாள் சப்தாரம் பார்த்து விட்டு போவோம். சப்தாரம் பார்த்தா சித்தாரம் மொத்தம் உண்டு. 1000 தலை கண்டா அன்று செய்த பாவம் அன்றே தீரும் என்று சொல்ல இப்படி நாளையும் பொழுதையும் கடத்து ஆச்சு. அங்கு 10வது நாள் திருவிழா பார்த்து விட்டு வீட்டுக்கு வரும்போது காராவின் கண்டு வைக்கோலையும் தண்ணியை விட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாம கன்று குட்டி தும்பாத்து கொல்லப்புறத்துல கட்டி இருக்கக்கூடிய 4 கிணத்துல எட்டி பார்த்து கிணத்துல எட்டி பார்த்து நம்மள மாதிரி ஒருவன் உள்ள இருக்கான் அப்படின்னு தண்ணியை தேடி அந்த கிணத்துக்குள்ள விழுந்தது. கட்டையா செத்து மிதக்கு. ஆட்சியா ஐயர் வீட்டுக்கு வந்தாங்க. காராவின் கன்றுவை வந்து பார்க்க காணவில்லை. அங்க இங்கே தேடி அலைஞ்சாங்க. வெயில தேடி அலைஞ்சு முட்டுக்கால் வரைக்கும் புழுதி கைய கால கழுவோம்னு சொல்லி 4 கிணத்துல வந்து வாளிய உள்ள போட்டாங்க. தண்ணி மேல வர மாட்டேங்குது. ஐயர் எட்டி பார்த்தாரு. கண்டு கொண்டால் காராவின் கன்று. சுந்தராவின் மோசம் போச்சு. காராவின் கன்று
கட்டையா செத்து முதக்கிடி அவன் காலம் காலம் நீட்டி ஐயோ மோசம் போய்விட்டதே என்று ஆமா ஆளை வரவழைத்து கன்றுவை மேல தூக்கி ஆமையா பெத்த பிள்ளைக்கு செய்வதை போல அத்தனை ஈமக்கிரைகளை செய்து முடித்தார்கள் செய்து முடித்து ஐயரு கன்று செத்த கர்மத்தை தொலைக்க காசிக்கு போயிட்டு வரணும்னு அவர் புறப்பட்டு போனார் சுந்தராவு வீட்டிலே ஒத்தையாக இருக்கும் போது அப்ப இப்படியா இருக்கும் போது போவோமே பெண்கள் எல்லாம் அவை விரதம் இருக்க வேணும் என்று சுந்தரவாகன் மனைக்கு விரதம் இருக்க போவோம் என்று பேசி மெல்லதான் முடித்து அவையார் விரதம் வேண்டி அயலாட்டு பெண்கள் எல்லாம் சுந்தராவா ஆட்சி அரண்மனையிலே ஐயர் இல்ல சரி அதனால நம்ம அவை விரதம் இருப்போம் சரி அப்படின்னு சொல்லி ஆமா செவ்வாய்க்கிழமையில ஆமா 12ஆம் மாசி தப்பலா தை சரி அயத்தான் ஆடிம்பாங்க சரிதான் அதனால 4 செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில விரதம் இருப்போம் என்ன கிழமையா சீக்கிரம் முடி விரதம் ஆட்சியோட அரண்மனையிலே வந்து சரி ஐயா அவை விரதம் இருந்து முடித்தார்கள் அவை விரதம் இருந்து முடித்து சாமியை கும்பிட்டு சரி பச்சனை பலகாரத்தை எல்லாம் சாப்பிட்டா சரிதான் சுந்தராவி இடத்துல என்ன மத்த அயலாத்து பெண்கள் எல்லாம் ஆமா ஆச்சி என்ன சுந்தராவு சொல்லு ஆச்சி விடிய காலம் பொழுது விடியதுக்கு முன்னால சூரிய உதயத்துக்கு முன்னால எனக்கு தான் காது கேட்கல அவையார் சாமிய மாப்பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் கொண்டு போய் ஆத்துல கொண்டு அயலார் ஆண்கள் தெரியாதபடி கரைச்சிட்டு வந்துருங்க சரி அப்படின்னு சொன்னா சரின்னா போயிட்டு வாங்க சுந்தராவு பச்சரிசி பலகாரத்தை சாப்பிட்டா படுத்து உறங்கிட்டா 8 மணி ஆச்சு சரி சூரிய உதய முகத்துல பட்டு எந்திரிச்சா நம்ம ஆட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி அந்த சுந்தர ஆட்சி பெண்கோடியா மாப்பிள்ளையே மஞ்ச பிள்ளையா கையாலே தானெடுத்து நம்ம வயது ஒரு வற்றாத சமுத்திரம் தானே குளத்தோட இதான் பெரிய கங்கை நம்ம ஆட்டுக்கு போக வேண்டாம் அயலாத்து பெண்கள் எல்லாம் ஆடவர்கள் இருப்பார்கள் கரகரன்னு கரைச்சா மாப்பிள்ளையும் மஞ்ச பிள்ளையும் கரகரன்னு கரைச்சு ஆட்சி குடின்னு குடிச்சா அப்படி குடிச்ச உடனே அன்னையில இருந்து ஆட்சி ஒரு மாதிரியா இருக்கா என்ன மாதிரியா இருக்கா அந்த ஆட்சியான சுந்தராவு என்னையா அந்த அவையார் சாமி அருளா அவள் ஒரு மாதம் கெருப்பமாகி அது 40 நாளாச்சு ஆட்சி தக்காளி பழம் போல இருக்கா அவன் ஒண்ணும் சாப்பிட முடியல மேலுக்கு ஒரு மாதிரி வருது அப்ப மருத்துவத்தை கூப்பிட்டு என்னடி விவரம் என் வயிறு ஒரு மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மருத்துவம் கையை பிடிச்சு பார்த்தா ஆட்சி சுந்தராவு என்ன நீங்க திருப்பமா இருக்கிய என்ன கேவலப்படுத்துத அப்படின்னு உடனே மருத்துவமே ஐயர் வீட்டுல இருக்கும் போது இந்த செய்தியை சொன்னா சந்தோஷப்படுவாங்க ஐயர் காசிக்கு போயிட்டா நான் எப்பமா இருக்கோம்னா என்ன கேவலமா சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது நான் 25 நாள் குளியாம இருந்தால் கூட நான் சொல்லிடுவேன் கவலைப்படாதங்க சரி இந்த பிள்ளையாகப்பட்டத பிறக்கிறது வரைக்கும் நானாச்சு உங்களுக்கு பொறுப்பு வீட்டை விட்டு வெளியே வராதங்க அதுக்கு பொறுப்பு யாரு வீட்டுக்கு வந்த வயத்தை மூடிக்கங்க இருந்த இடத்தை விட்டு எந்திரிச்சிடாதங்க அப்படின்னு சொல்லி மருத்துவம் கை கொடுக்க சரி இப்படியாகவே சுந்தராவுக்கு 9-10 மாதங்கள் ஆகிவிட்டது ஆமையா அப்ப மத்தாது நல்ல மாதத்திய அறிவுரைன கற்பத்திய அவ மருத்துவமும் கை கொடுக்க அவ வாதம் கொண்டா வயர் கொலைந்தாள் அவ அடிதொழிய வயர் கொலைந்திய வயருளைந்திய 2 பெண் குழந்தைய பெற்றெடுத்தா வயர் கொலைந்திய
அக்கம் பக்கம் தெரியாம ஆமா கொப்பில் கொடி இருக்கிற புளிப்பாட்டல நீராட்டல ஐயி உணராம அப்படியே எடுத்து வச்சு ஆமா யாருக்கும் தெரியாம இரவோட இரவ பக்கத்துல ஆவரங்காடு ஆமையா ஆவரங்காட்டு கொண்டு வந்து 2 பெண் குழந்தைகளையும் போட்டு விட்டு வந்தா ஆமையா அப்ப இப்படியாக இருக்கும் போது என்னையா அங்க 5 தலை சென்னாகும் காவல் காத்திருக்க ஆமா பிள்ளைகளுக்கு வாழால் தேனை வாயில ஊட்டி சரிதா 5 தலை சென்னாகும் காவலா இருக்கு ஆமா தெய்வ பிள்ளையா இருக்கு சரி அப்படின்னு காவலா இருக்கு இருக்கு அங்க யார் வருகின்றார் யார் வரா ஆலடியூர் ஏமாவூரா அருகே சவ நல்லூரில பகடை மக்கள் தன்னடியில வாழப்பகடை வள்ளியுமா ஏ வாழ்ந்து வரும் நாளையில அவர்கள் 2 பேர்களுக்கு ஏ பிள்ளை ஒன்று இல்லாமல் சாமி இல்லாமல் அவள் பெருந்த வேலையை இல்ல